சிவபக்தர்களே, இந்த மே 31ஆம் தேதியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு மகா உன்னதமான ஆன்மீக நிகழ்வு இதோ நம்மை நெருங்குகிறது. வரும் மே மாதம் 31ஆம் தேதி வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இது ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து ரவி பௌர்ணமியாக அமைவதால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் அன்றைய இரவு முழுமையாக வெளிப்படும். உங்கள் வாழ்வில் தொடரும் பணத்தட்டுப்பாடு நீங்கவும் நீண்ட நாள் ஆசைகள் கைகூடவும் இந்த நாளை தவறவிடாமல் பயன்படுத்துங்கள். அன்றைய மாலை 6 மணி அளவில் உங்கள் இல்லத்து பூஜை அறையை தூய்மை செய்து தெய்வத் திருவுருவ படங்களுக்கு மங்களப் பொருட்களான மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு நறுமணம் மிக்க மலர்களால் அலங்கரிக்கவும். அகல் விளக்குகளில் தூய நெய் ஊற்றி தீபமேற்றுவது மிகுந்த பலனை தரும். தொடர்ந்து உங்களால் இயன்ற நைவேத்தியத்தை படைத்து ஓம் நமசிவாய எனும் திருமந்திரத்தை 108 முறை மன ஒருமைப்பாட்டுடன் பாராயணம் செய்யுங்கள். வழிபாட்டின் நிறைவாக இறைவா, என் வாழ்வின் தடைகளையும் இன்னல்களையும் நீக்கி எப்போதும் எனக்கு துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தியுங்கள். இந்த எளிய வழிபாட்டின் மூலம் உங்கள் கர்ம வினைகள் அகன்று வாழ்வில் ஒரு புதிய திருப்புமுனை உண்டாகும். சிவபெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடனேயே இருந்து உங்களை காத்தருள்வார் என்பது திண்ணம். இந்த அரிய ஆன்மீக வாய்ப்பை பயன்படுத்தி இறையருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்றிடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.